உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கபடி என்னடா என் மூட்டை இளவரசி, என் மருமகன் உன்னை பார்த்து பார்த்து சிரிக்கான். பதிலுக்கு நீ சிரிச்சா என்னடி? உங்க மருமக மேல ஆசையா இருந்தா நீங்களே சிரிக்க வேண்டியதானே? என்னமோ இவனை போய் பெருமையா மருமவன் பேசிக்கிட்ட. நீங்க வர விளையாடாம உன் முரட்டு தனத்தை காட்டுதியோ? என்ன பயம் காட்டுதியோ? நான் ஒன்னும் பயந்தவன் இல்ல, நீ தான் பயந்தவன். எதுக்குள்ள மைக்ல பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல கீழே இறங்கி பேசல. ஆம்பளையா இருந்தா வாம்ல. இல்ல, இது வெறும் வார்ம் தான். மெயின் விளையாட்டை உன்கிட்ட தான் விளையாட போறேன். மாப்பிள்ள, நீ தான் போதப்பாக்கு கேஸ்ல தப்பிச்சிட்டல, இதுல தப்பிக்கவே முடியாது. உள்ள இறங்கு, உன்னை நான் பிதுக்கிறேன். பின்பட்டு பேர் முன்னாடி உன்னை அடிச்சு வெளுக்கிறேன். நாங்க என் அப்பா முருகன் டீம்ல, எங்களை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அடிபட்டு ஓட போறது நீதான், கவலைப்படாத. உனக்கு கட்டு போறதுக்கு நம்ம பக்கம் ஆளு. என்ன அடிப்பியா நீ? என்ன அடிப்பியா நீ? அடியில அடியில பாப்போம். அடி அடியில 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 பாப்போம். அடி ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ எங்கல அங்க போன? அவனுங்களுக்கு குடிக்க தண்ணி வாங்கிட்டு வர சொல்லி அப்பா அனுப்பி விட்டாருமா. நான் வாங்கிட்டு போனேன். அப்பதான் அவங்க பேசுறத கேட்டேம்மா. டேய், அப்படி என்னடா பேசிட்டு இருந்தாங்க? அண்ணன் இருக்கானே, வளர்ந்த பையன். அவன் நம்ம விளையாடவா வந்தோம், வேலையை முடிக்க தானே வந்தோம், அது எவனுக்கும் தெரியாது அப்படின்னு பேசிட்டு இருந்தாக்கா. அதை என் காதால கேட்டேன். வேலையை முடிக்கணும்னா யார் வேலைய? அத்தான் வேலையை தானே இருக்கணும். அது மட்டுமா, அவங்க என்ன அவசரமா விரட்டி விட்டாங்கம்மா. இருந்தாலும் நான் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தேம்மா. அப்போ மறுபடியும் பாண்டி, கபடி முக்கியம் இல்ல, காரியம்தான் முக்கியம், வந்த காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போன்னு அது பேசுனதையும் நான் கேட்டுட்டு இருந்தேம்மா. அக்கா, நிச்சயம் ஏதோ ஒன்று தப்பா இருக்குக்கா. அவங்க ஏதோ ஒரு சம்பவம் பண்ணதாக்கா வந்திருக்காங்க, நல்லா தெரியுது. ஐயோ ஐயோ ஐயோ, ஆரம்பிச்சிட்டாங்களா? அவரே சும்மா இருந்தாலும் வந்திருக்காளே ஒருத்தி, உங்க அத்தாச்சி. அவ லேசப்பட்ட ஆளு கிடையாதுல, சும்மாவே இருக்க மாட்டா. கொலைச்சிய கூட அவ யோசிக்க மாட்டாள. மகா பாவி அவ. இப்ப நம்ம என்னமா செய்ய போறோம்?
நாம சொன்னா சண்முகம் கேப்பானாமா? இல்லடி, அவனை விளையாட விடவே கூடாது. வேணும்னா மத்தவங்க எல்லாம் விளையாடட்டும், நீ வெளியில நின்னு பாத்துக்கிட்டு நின்னா போதுன்னு சொல்லிடுவோம். நீ வா வா. வா. சம்மு, அத உன்னையதான் தேடிட்டு இருந்தேன். நீ வச்சு கொண்டு வந்திய இந்த சிக்கன் குழம்பு கை மணக்கு போ. அதெல்லாம் இருக்கட்டும்ல. இது வரைக்கும் நீ எந்த மேட்ச்லயும் இறங்கலல்ல. ஆனா உன் பசங்க ஜெயிச்சானுங்கல்ல, இந்த மேட்ச்லயும் நீ இறங்க வேண்டாம். அத என்ன சொல்லுது நீ? அம்மா சொல்றது சரிதான். நீ பெரிய மனுஷனா லட்சணமா வெளியே நின்னு உன்னோட டீமுக்கு ஆதரவு கொடு, அது போதும். விளையாடுறதெல்லாம் சின்ன பசங்க பாத்துக்கலாம்ல. இல்லே, என்ன கோட்டி பிடிச்சிருக்கா உங்க ரெண்டு பேருக்கும்? உங்க அண்ணன் வந்து மிரட்டினானே, எல்லாரும் பயந்துட்டீங்களா? பாண்டி மாதிரி 10 பேர் வந்தாலும் அடிச்சு தூக்கி போடுற தெம்பும் திராணியும் உனக்கு இருக்கு. அது எங்களுக்கு பயம் இல்ல. நீ போக வேண்டானா போக வேண்டாம், சொன்ன கேளுல. அத்த, இது ஃபைனல் மேட்ச். உன் மவன் கொண்டு வந்த ஆளுங்களெல்லாம் பார்த்தல, ஒவ்வொருத்தரும் எருமாடு கணக்கா இருக்கேன். இல்லே, நீ தானே ட்ரீட்மெண்ட் பார்த்த? எப்படி அடிச்சு போட்டிருக்கானுங்க பார்த்தலா? அதுக்கு தான் சொல்றேன், நீ இறங்காதன்னு. ஏலே, இது ஃபைனல் மேட்ச். என் பசங்களை மட்டும் இறங்க சொல்லுதியா? உன் அண்ணன் இறக்கி இருக்கிற எருமாடுகளை இவங்களை முட்டி தூக்கி போட்டானுங்கன்னா என்ன செய்ய சொல்லுத? இவ்வளவு நேரம் போராடி எல்லாம் ஃபைனல் வரைக்கும் வந்ததெல்லாம் தோத்து போக சொல்லுதியா? தோத்தா என்ன, உயிரா போயிடும். ஏலே, உசுரை விட முக்கியம் மானம்ல. உசுரை விட்டாலும் விடுவேன், ஆனா மானத்தை விட்டு கோப்பையை தோக்க மாட்டேன்ல. டேய் சொன்னா கேளுடா, இதெல்லாம் வேணாம், விலகி நின்னுக்கோ. முடியாதுல. ஊரே கூடி நின்னு நாங்க ஜெயிக்கணும்ட்டு முருகனை வேண்டிட்டு இருக்கானுவ, அவங்களெல்லாம் ஏமாத்த சொல்லுதியா? நீண்டு இல்ல, என்ன பெத்த அம்மையே வந்து கூடாதுன்னு சொன்னாலும் இந்த போட்டியில நான் இறங்கத்தான் போறேன், ஜெயிக்கத்தான் போறேன், கப்ப தூக்கத்தான் போறேன். எது வந்தாலும் எப்ப முருகன் பாத்துக்கிடுவான். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் பல்லவியை பாட சொல்லி கட்டாயப்படுத்தினேன், முகத்தை காட்ட சொல்லி கட்டாயப்படுத்தல. உன் கம்பெனிக்கு வந்த மாதிரி அவங்க என் கம்பெனிக்கு ஒரு பர்தாவை போட்டு வந்திருக்கலாமே. நான் என்ன பாடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேனா? ஏன் பர்தா போடலன்னா எனக்கு எப்பவோ பல்லவி யாருங்கிற உண்மை தெரியும். இப்போ என் கம்பெனியில் இருக்கிற வாட்ச்மேன் வரைக்கும் பல்லவி யாருங்கிறது தெரியும். ஆனா பல்லவிக்காக நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட அந்த பல்லவி தன்னை ஏன் காட்டிக்க மறுக்கிறா? முடிஞ்சா அதை கண்டுபிடி. உன்னால முடியலையா சொல்லு, நானே உனக்கு பல்லவி அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்னப்பா பதிலே சொல்லாம பார்த்துக்கிட்டே இருக்க? இதை நான் உனக்கு சவாலாவே விடுறேன். உன்னால பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அதுவும் அந்த பொண்ணோட பிரைவசிக்கு எந்த பங்கமும் வராம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீ தான் ரொம்ப நல்லவனாச்சே. சவால் எனக்கு ஜெயிச்சு மட்டும்தான் சார் பழக்கம். ஸோ சவாலை ஏத்துக்கிற? கண்டிப்பா. கூடிய சீக்கிரம் பல்லவி யாரு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடி, எனக்கும் அதான் வேணும். ஏன்னா அவ யாருன்னு நீ கண்டுபிடிச்சாலும் நீ கஷ்டப்படுவ. அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். அப்படியா? அதையும் பார்த்துடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் தம்பி, இதா இந்த நிமிஷத்துல கூட என்னால அந்த சீக்கிரட்டை உடைச்சிட முடியும். உடைச்சா நீ ஒடிஞ்சு போயிடுவ. ஆனா ஏன் உடைக்காம போறேன்னு கொஞ்சம் யோசி.
அந்த சீக்ரெட்டை உடைச்சா பல்லவி ஒரு பிரச்சனை விட்டுச்சுறான்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவா. அப்படியெல்லாம் அவளை நிம்மதியா இருக்க நான் விட மாட்டேன். ஏன்னா அவளும் எனக்கு ரொம்ப ஆட்டம் காட்டிட்டா. சேர்ந்து நீங்க சித்திரவதை அனுபவிக்கணும், அதை நான் பார்க்கணும். ஒரே கல்லுல 2 மாங்காங்கிறதுக்கு இதுதான் என் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். வரேம்மாப்பா. தீபா தீபா ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என் உயிரை காப்பாத்துறதுக்கு தாம்மா பல்லவி அவர் மிரட்டினதுக்கு பயந்து பாடி இருக்காங்க. எனக்கு மட்டும் பல்லவியை டக்குன்னு சந்தேகப்படவே தோணலப்பா. அதனாலதான் என்னால நம்ப முடியலன்னு சொன்னேன். நீங்க எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னதுனால நானும் நம்பிட்டேன். ஏங்க பாத்தீங்களா, பணம் பத்தும் செய்யும்னு சொல்லி பல்லவியை பத்தி நீங்க என்னென்னமோ சொன்னீங்கல்ல. பணத்தை பெருசா நினைக்காதவங்களும் இருக்காங்கன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? பல்லவி மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட பொண்ணுங்க. கார்த்தி செஞ்ச உதவிக்கு கைமாறாதான் பல்லவி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கா. புரியுது நாச்சியா, நான் தான் அப்பவே சொன்னேனே விதிவிலக்கா சில பேர் இருப்பாங்கன்னு. பல்லவி அந்த மாதிரி பொண்ணா இருந்திருக்கா, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அதானே, எப்படியோ நீங்க சொன்னது சரின்னு சொல்லி சமாளிச்சிருவீங்களே. ஓவரா பண்ணாதீங்கடி. கடுப்புல இதோ இவதான் பல்லவின்னு சொல்லிட கிளிட போற. கார்த்தி, இதுல ஹைலைட் என்னன்னா அந்த சிதம்பரத்தை அந்த ஆள் ரூட்லயே போய் மூக்க உடைச்ச பாத்தியா, அதாண்டா ஹைலைட். அவனுக்கெல்லாம் அப்படிதான் கொடுக்கணும். இனிமே உன் ரூட்டுக்கு அவன் வரவே மாட்டான். ஆமாண்டா கார்த்தி, அந்த ஆளு கொஞ்ச நாளா உன்கிட்ட வாலாடிட்டு இருக்கான்னு மீனாட்சி என்கிட்ட சொன்னான். அப்பெல்லாம் நான் இவ்வளவு பெரிய கிரிமினலா அந்த ஆள் இருப்பான்னு நான் யோசிக்கவே இல்லை. இப்போ நீ கொடுத்த பதிலடிய ஆரம்பத்திலே அவனுக்கு கொடுத்து ஆஃப் பண்ணி ஓட விட்டுருக்கணும். அவர் எனக்கு பண்ணதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஒரு அப்பாவி பொண்ணு இப்படி டார்ச்சர் பண்ணி பாட வச்சிருக்காருல, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருந்தா தப்புன்னு தான் பதிலுக்கு இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணேன். நான் இப்படி ஒரு வழியில போய் அவரை மடக்குனது தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லப்பா, ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும். நியாயத்துக்காக தானே நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த, அதுல தப்பு இல்லப்பா. ஆமா கார்த்தி, நீ இப்ப திருப்பி கொடுத்ததெல்லாம் ஓகே, ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஆள் என்னப்பா பண்ணிடுவான்? நாங்க 3 பேர் இருக்கோம்ப்பா, அவனா நாங்களால பாத்துக்கிறோம். ஆமாமா, நீ இப்படியே தம்பிக்கு காவடியை தூக்கிக்கிட்டே போக வேண்டியதுதான். சரி, நேரமாச்சு, எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நேரத்தோட சாப்பிடுங்க. சரிம்மா. சரிம்மா. வீடே சந்தோஷமா இருக்கு. கார்த்திக் சார் பல்லவியோட முகத்தை ஊருக்கே அடையாளம் காட்ட போறதா அடுத்த சவாலை விட்டு வச்சிருக்காரே. கடவுளே, பல்லவி விஷயத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துட்டான்னு எனக்கு தோணுது. எது நடந்தாலும் சரி, கார்த்திக் சார் கிட்ட இருந்து மட்டும் என்ன பிரிச்சிடாத. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அசோக், சொல்லுங்க அசோக். வெற்றி, நீ எங்க இருக்க? சரண்யாவை காணோம். அவளை தேடி நம்ம கடத்தரு பக்கமா வந்த ஒரு க்ளூ கூட கிடைக்கல அசோக். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவ இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நீ உடனே கிளம்பி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு அசோக்? அப்ப நல்லதானே இருக்கா? குழந்தைக்கெல்லாம் எதுவும் ஆகல? அண்ணே, என்னாச்சுண்ணே? அண்ணே, சரண்யா ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா? டேய், கொஞ்சம் அமைதியா இருக்குடா. என் ஃப்ரெண்டோட அப்பா இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு வந்தேன்.
ஆனா சரண்யாவை இங்க ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு போறாங்க. யாரும் இங்க அட்மிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏதாச்சும் பிரச்சனையா? ப்ளீஸ் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குல்ல. கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்குன்னு சொல்றாங்க வெற்றி. நீ உடனே இங்க வா. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து கையெழுத்து போட்டாதான் ட்ரீட்மெண்ட் ஃபர்தரா ஆரம்பிக்க முடியும்னு சொல்றாங்க. இதோ உடனே வந்துடு அசோக். கொஞ்சம் பத்திரமா மட்டும் பாத்துக்கோங்க. டேய் அண்ணா ஹாஸ்பிடல் தான் இருக்கலாம். வாங்க போலாம். ஏறுற போலாம். சிஸ்டர், சரண்யாங்கிற பேர்ல யாராவது பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணி பார்க்கறேன். அப்படி யாரும் இல்லையே. கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இங்கதான் வந்தா கேள்விப்பட்டேன். சார் நல்லா பார்த்துட்டேன், அந்த பேர்ல யாருமே இல்ல. அசோக் சார்ண்ணே. ஒரு நிமிஷங்க, வாங்கடா. அசோக் வாங்க. அவர் நல்லா இருக்கால? முதல்ல இங்க உட்காருங்க. என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க. சரண்யாவுக்கு என்னாச்சு? கிரிட்டிக்கலா எதுவும் இல்லைல்ல? எனக்கு ஒண்ணுமே ஓடல. அப்ப வலிலாம் தாங்க மாட்டா. நீங்க பதட்டப்படாதீங்க வெற்றி. முதல்ல உட்காருங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. தைரியமா இருங்க. சரண்யா சரியாகணும்னா என்ன பண்ணணும்னு தான் இப்ப பார்க்கணும். டாக்டர், இவர் தான் சரண்யாவோட பிரதர். வந்துட்டீங்களா? தேங்க்யூ. ப்ரொசீஜரை ஆரம்பிச்சிடலாமா? டாக்டர், இப்போ என் தங்கச்சி எப்படி இருக்கா? அவ பிரெக்னெண்டா இருக்கா? குழந்தைக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அசோக், நீங்க இவர்கிட்ட எதுவுமே சொல்லலையா? கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்குன்னு சொன்னேன் டாக்டர். உங்க சிஸ்டர் ரோட்ல கிடக்கிறத பார்த்து யாரோ ஒரு பெரியர் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்பவே ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் இருந்தாங்க. யாரோ தலையில வயிற்றுல எல்லாம் அடிச்சிருக்காங்க. எங்களால அந்த டைம்ல என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம். இப்ப வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. அதுதான் கண்டிஷன். டாக்டர், எப்படியாவது காப்பாத்திருங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. செலவெல்லாம் ரெண்டாவது விஷயம் தம்பி. நீங்க செலவு பண்றதுக்கு தயாரா இருப்பீங்கன்னு அசோக் சொன்னாரு. ஆனா அவங்க பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும் இல்லையா? டாக்டர், வேற எதுவும் இதுக்கு ஆப்ஷன்லாம் இல்லையா? நீங்க எங்க போனாலும் இதான் ட்ரீட்மெண்ட். ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். ஃபிக்ஸ் வரலன்னா பார்ப்போம். ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வெற்றி, நீங்க உட்காருங்க ப்ளீஸ். எல்லாம் சரியாயிடும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சக்தியை வெளியே கொண்டு வந்துடலாம். அது கஷ்டம். நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. என்னால முடியும். என்ன சொல்ற வெற்றி? நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க. நம்ம சக்தியை ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம். நடந்ததை ஒண்ணு விடாம மறைக்காம சொல்லிடு. என்னால என்ன செய்ய முடியுமோ உனக்கு ஃபேவரா செஞ்சு கொடுக்குறேன். என்ன சொல்ற? ஏமா, சார் தான் சொல்றாருல, வாயை திறந்து பேசு. உண்மையை ஒத்துக்கிட்டினா தண்டனை குறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சார் உனக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாரு. புரியுதா? ஓ நல்லதுதாம்மா சொல்றேன். ஏமா, இங்க பாருமா, நிமிந்து பாரு. உன் பேரு சக்தி தானே? உண்மையை ஒத்துக்கோ. நீ பெரிய இடத்து மருமக பொண்ணு இல்ல? ஜாமீன் வாங்கிட்டு வெளியே போய் காலம் பூரா இருந்துக்கலாம். இப்ப மட்டும் உண்மையை சொல்லிடு. என்ன உண்மை? கேட்டா பாரு ஒரு கேள்வி. என்ன உண்மையா? அன்னைக்கு நீ எப்படி அந்த பொண்ணை அடிச்சே கொன்னன்ற விஷயம் இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் உண்மை. அதுக்கு பேரு பொய், கற்பனை, ஸ்கிரிப்டட், ஃபேப்ரிகேட்டட். அடடடடா, அசத்திரியமா. பிறக்கிறப்பவே தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரிய முழுங்கிட்டியோ? ஐயோ பாவம். உன் மேல பாவப்பட்டு உண்மைய சொல்லுனா இந்த பேச்சு பேசுற? நான் இந்த கொலையை செய்யல. இத பாரு,
சொன்னதையே சொல்லிட்டே இருந்தேன்னா தப்பிச்சலான்னு மட்டும் பார்க்காத. எவிடன்ஸே கிடைக்கலனாலும் ஃபேக்கா ஒரு ரெக்கார்டை ரெடி பண்ணி உன்னை ஜெயிலுக்குள்ள அனுப்பிடுவேன். புரியுதா? ஸ்பாட்ல நீ மட்டும்தான் இருந்திருக்க. அப்ப வேற யார் வந்து பிரியாவை கொண்டிருப்பாங்க? ஒரு லாஜிக் வேணா? ஒன்னு பிரியாவே அவளை அடிச்சுக்கிட்டு செத்துருக்கணும், இல்லன்னா அந்த ரூம்ல இருந்த டேபிள் சேர் எல்லாம் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சண்டை போட்டதுல அவ செத்துருக்கா. இதுல எது நிஜம் சக்தி? நீ இப்படி அமைதியா இருந்தா அத வாக்கு மூலமா எழுத முடியாதுல்ல. சட்டத்துல அதுக்கு இடம் இல்லம்மா. சோ உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், ஃபேக்கா சாட்சியை ரெடி பண்ணிடுவேன். என்ன பாக்குற? பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? மா இவ்ளோ இறங்கி வந்து பேசுறாரு, நீ புடி கொடுக்காம பேசுற. லைஃபே தொலைச்சிடாதம்மா. சார், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார். ஆனா இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நீங்களே என்ன வெளியில விடதான் போறீங்க. நடக்கும் சார். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. ஆஹா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சார், மா அவளை உள்ள கொண்டு போ. வாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏற்கனவே பொம்மி கையால எப்படா சாக போறோம்னு பயந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா யாருக்கோ குறி வைக்கிறேன்னு எங்களுக்கு சாவு பயத்தை காமிக்கிறிய தமன்னா. அது மட்டும் வெளியில வந்துச்சு, நம்மள கூண்டோட கைலாசம் தான். பயப்படாதீங்க அத்தை. இத 2 நாளா ஒரு சின்ன இடத்துல அடைச்சு வச்சு இத பட்னி போட்டதுனாலதான் இது இப்போ கொலை வெறியில இருக்கு. யாரு திறக்கிறாங்களோ அவங்களோட வாசத்தை மட்டும் இது புடிச்சிருச்சு. அவங்க எந்த மூலையில இருந்தாலும் அவங்களது கொல்லாம விடாது. ஸ்மெல் பண்றதுல இதுக்கு ஈடு இணையா எந்த பாம்பும் இல்லைன்னு சொல்லலாம். ஒரே ஒரு தடவை எதிராளி இது ஸ்மெல் பண்ணிடுச்சுன்னா அவங்க வேற கிரகத்துக்கே போனாலும் இது விடவே விடாது. எப்படியாவது அவங்கள பின்தொடர்ந்து போய் அவங்கள கொன்னுட்டு தான் மறு வேலையை பார்க்கும். இதோட நேச்சர்லயே அது இருக்கு. ஒரு காலத்துல கொம்பேரி மூக்கங்கிற பாம்பு ஆளை கொன்னுட்டு மரத்துல ஏறி அவங்க போன எரிதான்னு பாக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பேச்சு வழக்குல சொன்ன விஷயமா இருக்கலாம். ஆனா இந்த பாம்பு கிட்டத்தட்ட அப்படியே தான் பண்ணும். கிட்டத்தட்டவும் கிடையாது, இது கொன்னே தீரும். இது ராணியை எப்படி கொல்லும்? இவ்ளோ செஞ்சனா அதை யோசிக்காம இருப்பனா? ராணியோட ஸ்மெல் இருக்கிற அவளோட ட்ரெஸ் ஒண்ணு அவ கபோர்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். அத்தை, அதை எடுங்க. ஐயோ, என்னது நானா? என்னமா நீ ஏதோ ஸ்வீட் பாக்ஸ் ஓபன் பண்ற மாதிரி சொல்ற? உள்ள இருக்கிறது பாம்பு. தம்பி, நீங்க தரங்களே. ஐயோ அக்கா, ஷோ, உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்கு சொல்லாம இருக்கலாம். அத்தை பயப்படாதீங்க. மா எடுங்கம்மா, டைம் இல்ல. தலை எழுத்து இதெல்லாம். எப்படியோ அவ செத்தா சரி. எடுங்க. ஒண்ணும் ஆகாது. ஐயோ, சீக்கிரம் பண்ணு தமன்னா.
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.